ஓம் சாய்ராம். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நம்ம பாபாவ எந்த ரூபத்துல, எந்த நேரத்துல நம்ம பாபாவ கூப்பிட்டாலும் பாபா ஓடோடி வருவாங்க. பாபா ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு காட்சி குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு பாபா பல விதங்கள்ல காட்சி குடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கோபுரம் டிவி பிரசாத் சாய்ராமோட ஸ்டேட்டஸ்ல ஒரு வீடியோ. அவங்க ஒரு கோயில்ல ஆரத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு சைடுல பாபாவோட உருவம் அப்படி தத்ரூபமா எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியம். நான் உடனே அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி சாய்ராம் காமிச்சேன். சாய்ராம், இந்த மாதிரி எனக்கு இங்க பாபாவோட ஃபேஸ் தெரியுது. உங்களுக்கும் இந்த மாதிரி பாபாவோட ஃபேஸ் தெரியுதா சாய்ராம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். உடனே சாய்ராமும் பார்த்துட்டு சொன்னாங்க, ஆமாம்மா நல்லாவே தெரியுது, பாபா தெரியுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சாய்ராம்கிட்ட கேட்டேன், சாய்ராம் நான் இந்த வீடியோ என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவங்களுமே உடனே அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. தாராளமா போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு எதனால இதை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, எந்த அளவுக்கு அவர் ரொம்ப பக்தியோட பாபாவுக்கு ஆரத்தி காமிக்கும் போது அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பாபா அப்படியே தத்ரூபமா அதை பாக்குறாரு பாருங்க. அந்த ஆரத்தியை பார்த்து அப்படியே பாக்குறாரு. இதை பார்க்கும் போதே உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்துச்சு சாய்ராம். அதனாலதான் இதை உடனே நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பெர்மிஷனோட நான் போஸ்ட் பண்றேன். அதுக்கு சாய்ராமே வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸே நான் அட்டாச் பண்றேன், கேளுங்க. அம்மா வணக்கம். இந்த ஆலயம் கம்பம் ஊர் பக்கத்துல இருக்குமா, சின்னமன்னூருங்கிற ஒரு ஊர்ல இந்த ஆலயம் இருக்கு. நான் ஆக்சுவலாக அந்த சுருளியில் இருக்கிற கும்பாபிஷேகம், ஆலயத்தோட கும்பாபிஷேகத்துக்காக போயிருந்தேன். அப்போ எனக்கோட நம்முடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அங்கே, அனுசுயான்னு சொல்லிட்டு, அவங்க நம்ம ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஆலயத்துக்காக போயிருந்தேன். ஒரு அற்புதமான ஆலயம், ஃபஸ்ட் கிளாஸாக, நல்ல வைப்ரேஷன், பிரமாதமான வைப்ரேஷன் இருந்தது அந்த ஆலயத்தில். சார் உங்கள் கையால் ஒரு ஆரத்தி காட்டுங்கன்னாங்க. அப்புறம் தான் ஆரத்தி காமிச்சு. அது இதுதான் சாய்ராம் நான் அடிக்கடி சொல்ற விஷயம். பாபாவை நம்ம நம்பிக்கையோட பாசத்தோட நம்ம அவரை கூப்பிடும் போது எந்த ரூபத்துல வேணாலும் பாபா நமக்கு காட்சி கொடுப்பாங்க சாய்ராம். அதுதான் நம்ம சாய்பாபா. நான் கோபுரம் டிவி பிரசாத் சாய்ராமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். சாய்பாபா மேல முழு நம்பிக்கையோட இருங்க. எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.